الله صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد سيد العرب والعجم وإمام مكة والمدينة والحرم. يا رب زده فضلا وشرفا وكرما ومحابة وتعظيما. يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم: اذا قلت لصاحبك انصت يوم الجمعه والامام يخطب فتتلقه فاستمعوا وانصتوا رحمكم الله. يغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين فاستغفروه انه هو الغفور الرحيم. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளில் இமாமாக ஃபத்வா பிரசங்கம் செய்யும் பொழுது அருகிருக்கும் மஹபத்தான தோழரை பார்த்து கூட இவாய்மோனீர் என்று சொன்னார்கள் சொல்லுவார். ஃபத்வாவின் பலனையில் இந்த விரிவாரனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். எனவே இதன் மூலமாக இந்த ஃபத்வாவை காதால் கேட்போமாக. அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய முஃமினீன்கள் முஸ்லிமீன்கள் அனைவரையும் பாத்திமனின் தரப்புரிவானாகவும். آمين آمين يا رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته
ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. وقال أيضا: ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم: ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة ومنبري على الحوض. أخرجه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு மார்க்கம் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக, காலா காலம் அவைகள் பேசப்படுவதற்காக இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஷரீஅத்திலே மார்க்கத்திலே ஏற்படுத்தியிருக்கிறான். அதுதான் ஷிஆருல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய சின்னம் என்று சொல்லப்படும். காலங்களின் கோலங்கள் மாறினாலும், காலத்திலே மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் ஷரீஅத்தின் இஸ்லாத்துடைய சின்னங்கள் மாறாது. அவைகளை யாருக்கும் மாற்றவும் முடியாது. அவைகள் காலா காலம் இந்த உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். பல நூறு பல ஆயிரம் ஷிஆர்கள், இஸ்லாத்துடைய அடையாளங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். ஹஜ்ஜுடைய வணக்கங்கள், அந்த வணக்கங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டு வந்து சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தண்ணீரை தேடி அங்கே ஓடினார்கள். இன்றைய ஹாஜிகள் தண்ணீர் தேடி ஓடிய இடத்தில் தண்ணீர்களை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள். அங்கே யாரும் கேட்கவில்லை, தண்ணீரை தேடித்தானே ஓடினார்கள். ஆனால் தண்ணீர் போத்தல்களை, தண்ணீர் அந்த கிண்ணங்களை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள் என்றால் அது ஓடித்தான் ஆக வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலுங்கி ஓடிய இடத்தில் குலுங்கி ஓட வேண்டும். அவசரமாக நடந்த இடங்களில் அப்படி நடக்க வேண்டும்.
ஏன்? அது இஸ்லாத்துடைய ஷிஆர். அதனை யாருக்கும் மாற்ற முடியாது. அதனை சிந்தனை ரீதியாக அதிலே மாற்றங்களை கொண்டு வர முடியாது. இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் என்றும் உள்ளது. உதுஹையாவுடைய அமலை காலா காலம் எல்லா இடங்களிலும் செய்து கொண்டு வருகிறோம். காலம் நெடுகிறோம். அதற்கு சில முட்டுக்கட்டைகள், இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் அவைகள் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அந்த அமல் உலகத்திலே செய்யப்படும். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் உதுஹையாவுக்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடுகள், அந்த ஒட்டகங்கள் அல்லாஹ்வுடைய ஷிஆறுகளில் நின்றும் உள்ளது, இஸ்லாத்துடைய சின்னங்களில் நின்றும் உள்ளது. வல்புதுன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹி லகும் ஃபீஹா கைர். அவைகள் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். இஸ்லாத்தை எதுவெல்லாம் அடையாளப்படுத்துகிறதோ, அது ஒரு தொப்பியாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமிய ஒரு ஆடையாக இருக்கட்டும், இஸ்லாத்திலே நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், 5 நேர தொழுகைக்கு முன்னால் சொல்லப்படுகின்ற அதானாக இருக்கட்டும், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யப்படுகின்ற, பிரச்சாரம் செய்யக்கூடிய மிம்பர் மேடைகளாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தும் இஸ்லாத்துடைய சின்னங்கள், அடையாளங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தக்வா உள்ளவன் என்பதற்கு அடையாளம் நிறைய ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவன் மஸ்ஜிதோடு தொடர்பாகுவது, அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வருவது, முன்சஃபிலே அவன் அவசரமாக அந்த முன்சஃபை அடைவதற்கு அவன் தேடுவது, அவனுடைய தொழுகையின் மூலம் நெற்றிகள் கருத்திருப்பது, இவைகளெல்லாம் அந்த தக்வாவுடைய வெளிப்பாடு. குர்ஆன் சொல்லிக் கொண்டு வந்து, யாரெல்லாம் இஸ்லாத்துடைய சின்னங்களை மதிப்பார்களோ, பெருசிபடுத்தி பேசுவார்களோ, இஸ்லாத்துடைய சின்னங்களுக்கு மரியாதை கொடுப்பார்களோ, ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ. யார் இஸ்லாத்துடைய சின்னங்களை மதிப்பார்களோ, அது எந்த அடையாளங்களாக இருக்கட்டும், இஸ்லாத்தை உணர்வுபடுத்தக்கூடிய, இஸ்லாத்துடைய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய எந்த அடையாளங்களாக இருந்தாலும் அதற்கு யார் மரியாதை கொடுப்பார்களோ, فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அது உள்ளத்துடைய இறையச்சத்தில் நின்றும் உள்ளது. அது தக்வாவுடைய வெளிப்பாடு என்றால் அடுத்த பகுதியை, அதற்கு ஆப்போசிட்டை விளங்க வேண்டும். யாருக்கு இஸ்லாத்துடைய சின்னங்களை பற்றி மரியாதை வருவதில்லையோ, யார் மதிக்கவில்லையோ, இஸ்லாத்துடைய சின்னங்களை யார் ஒதுக்குவார்களோ, அவர்களிடத்திலே தக்வா இல்லை என்பதுதான் அந்த ஆயத்துடைய எதிர்மறை எங்களுக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனுடைய அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய பல நூறு சின்னங்கள், அதில் ஆக விசேஷமான, மிக உயர்ந்த, மிக கௌரவமான ஒரு சின்னம் அது மிம்பர் மேடை. மஸ்ஜிதுகளுடைய சிறப்புகள் பேசப்படுவது, அதை பற்றி சொல்லப்படுகின்ற அளவுக்கு மிம்பர் மேடைகளின் சிறப்புகள் சொல்லப்படுவது குறைவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மார்க்கத்தில் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ஹதீஸிலே சுன்னத அபீக்கும் இப்ராஹிம். ஒரு சஹாபி கேட்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹையாவுடைய அந்த பிராணியை பூமியிலே படுக்க வைத்து அறுக்க முற்பட்ட நேரத்தில், மாஹாதிஹில் அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், இது என்ன உதுஹையா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத். எங்களுடைய மார்க்கத்தில், ஷரீஅத்தில், நபிமார்களுடைய சுன்னாக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாக்கள் நிறைய பின்பற்றப்படுகின்றன. சுமார் இந்த மிம்பருடைய வரலாற்றில்
3000 வருடத்தை தாண்டி உள்ள வரலாறு இருக்கிறது. அவ்வலு மன் ஹதப அலல் மிம்பர், முதலாவது மிம்பருக்கு மேலிருந்து ஹுதுபா செய்தவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உதுஹிய்யாவுக்கு எப்படி அவர்களுடைய நடைமுறை சுன்னா எடுக்கப்படுகிறதோ, ஹுதுபாவுடைய மிம்பருக்கும் முன்னுதாரணம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் அல்லாத நிறைய விடயங்களுக்கு வரலாறு சொல்வதுண்டு. சில உண்மையான வரலாறும் இருக்கிறது. இயற்றப்பட்ட கோர்வை செய்யப்பட்ட சில வரலாற்று பின்னணிகளை வைத்து மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட சில விடயங்களையும் சமூகம் பின்பற்றுவதுண்டு. ஆனால் அதற்கு வரலாறு கிடையாது. முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்தோம். ஆனால் பழைய மனிதர்கள் அவர்களுடைய புழக்கத்தில் சஃபர் இத்தினாவது பிறை, துல்ஹஜ்ஜா இத்தினாவது பிறை, இது தேய்பிறை, இது வளர்பிறை என்று ஒரு காலம் அந்த அரபு மாதங்கள், இஸ்லாமிய மாதங்கள், சந்திரனை அடிப்படையாக வைத்த அந்த மாதங்களை புழங்கினார்கள். ஆனால் காலப்போக்கில் அவைகளுடைய பெயர்களையும் வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள் மறந்து விட்டார்கள். ஜனவரி, பிப்ரவரி என்று புழங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்கு வரலாறு கிடையாது. அந்த பெயர்களை சொல்ல மிம்பர் மேடை தகுதியே இல்லை. அது சில கடவுள்களுடைய பெயரும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், வரலாற்று பின்னணிகள் என்பது அனைத்தும் உண்மையானதல்ல. இஸ்லாத்தை பொறுத்தமைப்பில் அனைத்துக்கும் வரலாறு இருக்கிறது. அனைத்துக்கும் வரலாறு இருக்கிறது. ஹிஜ்ரி ஆண்டு துவங்கினதற்கு காரணம் அதனுடைய ஹிஜ்ரத்துடைய வரலாற்று பின்னணி மிக ஆழமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனுடைய தொடரில் தான் மிம்பருக்கும் வரலாறு இருக்கிறது. மிம்பருக்கும் வரலாறு இருக்கிறது. மக்காவுடைய மிம்பர், மக்காவிலே அமைக்கப்பட்ட முதலாவது மிம்பர் ஹிஜ்ரி 46வது வருடம், ஹிஜ்ரி 46இல் முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாவது மக்காவுடைய மிம்பரை கட்டினார்கள், ஏற்பாடு செய்தார்கள். அந்த புகழ் அவருக்கு தான் கிடைத்தது. மக்காவுடைய மிம்பர் காலம் நெடுகிலும் 15 தடவைகள் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. 15 தடவைகள். அதனுடைய பவுண்டேஷனில் இருந்து குப்பா வரைக்கும் உண்டான முழு உயரமும் 12 மீட்டர் கொண்ட மிக உயரமான அந்த மிம்பர். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே மிம்பர் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய முதல் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதனுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு ஈச்சம் குத்தியை பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபா செய்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. நபி அவர்கள் அந்த மிம்பரை விஸ்தீர்ணப்படுத்த முயற்சி செய்தார்கள். மிம்பர் தௌசியாக்கப்படுவது, அது விஸ்தீர்ணப்படுத்துவது நபி வழியில் நின்றும் உள்ளது. புகாரியில் இருக்கிறது. சில மனிதர்கள், சில சஹாபாக்கள், சில நபர்கள் வந்தார்கள் ஸஹ்ல் இப்னு ஸஅத் ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நபியுடைய மிம்பரை எங்களுக்கு காட்டுங்கள். எந்த இடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபா செய்கிறார்கள். அந்த ஈச்சம் குத்தி காட்டப்பட்டது. அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண் இருந்தால், அவளுக்கு ஒரு ஹாதிம் இருந்தார். அந்த பெண்ணுடைய பெயர் புகாரியுடைய விரிவுரையில் ஆயிஷா என்ற பெயரும் வந்திருக்கிறது. வேறு பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஒரு ஹாதிம், ஒரு ஊழியர் இருந்தார். அவர் தச்சன், பலகையால் வேலை செய்யக்கூடிய ஒருவர்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், நபி அவர்களுக்கு ஹுதுபா செய்ய ஒரு மிம்பரை பலகையின் மூலம் அடித்து தரும்படி செய்து தரும்படி அங்கே தகவல் கொடுக்க, அந்த பெண் பாலைவனத்தில் இருக்கும் மிக கடினமான மிக பெருமதியான ஒரு மரத்தை கிழித்து அதிலிருந்து ஒரு மிம்பர் செய்யப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மிம்பர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பரிலே ஏறினார்கள், அங்கே உட்கார்ந்தார்கள். வகப்பர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டினார்கள். சும்மா ரகஅ, பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூ செய்தார்கள். மிம்பரில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நடத்திவிட்டு சொன்னார்கள், ஏன் உயரமான மிம்பரில் இருந்து நான் தொழுகை நடத்தினேன் என்றால், லிதஅல்லமு ஸலாத்தி, என்னுடைய தொழுகையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நபியுடைய ருக்குவை சஹாபாக்கள் பார்க்க வேண்டும். சில வேளை தவாப் செய்யும் பொழுது குதிரைக்கு மேலிருந்து தவாப் செய்தார்கள். நபியுடைய தவாஃபை எல்லா சஹாபாக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மிம்பரில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். குலஃபாஉர் ராஷிதீன் உடைய காலம் முடிவரைக்கும் 2 படிகளை கொண்ட மிம்பர் தான். ஒரு மக்அத், உட்காரக்கூடிய ஒரு இடமும் 2 படிகளையும் கொண்ட மிம்பரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள். அதற்கு பின்னால் உமையாக்களுடைய காலத்தில் முஆவியத் இப்னுல் ஹக்கம் வருகிறார். ஹிஜ்ரி 797ஆம் ஆண்டு அவர் மிம்பருடைய படிகளை 6 படிகளாக ஆக்கினார். மிஸ்ரில் இருந்து, கைரோ காஹிராவில் இருந்து மஸ்ஜிதுன் நபவிக்கு ஹிஜ்ரி 797ஆம் ஆண்டு ஒரு புதிய மிம்பர் கிடைக்கிறது. அதற்கு பின்னால் காலம் நெடுகிலும் பல அமைப்புகளில் அது விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டது, அது தௌசியாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பர் அது லேசான ஒரு மிம்பர் அல்ல, அது ஒரு லேசான மிம்பர் அல்ல. புகாரில இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் அது எவ்வளவு பரிசுத்தமான இடம் என்றால், ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah, அது சுவர்க்கத்துடைய ஒரு பூஞ்சோலை என்று சொன்னார்கள். வ மிம்பரி அலா ஹௌதி, நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கவாதிகள் நபியிடத்திலே ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி போவார்கள். அந்த ஹவுதுக்கு மேல் ஒரு மிம்பர் கட்டப்பட்டிருக்கும். அந்த மிம்பரில் இருந்துதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள். சொன்னார்கள், உலகத்திலே என்னுடைய மிம்பர், அந்த மிம்பருக்கும் வீட்டுக்கும் மத்தியில் அது சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை என்றார்கள். மறுமையில் அந்த நீர், மதுரமான நீர் கொடுக்கப்படும், அது என்னுடைய ஹவுதுக்கு மேலால் உள்ள மிம்பரில் இருந்துதான் நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு சாதாரண ஒரு இடம் அல்ல. உலமாக்கள் இதனுடைய புனிதத்துவத்தை, இதனுடைய பரிசுத்தத்தை நிறைய பேசியிருக்கிறார்கள். உலகத்தில் தஅவா பிரச்சாரம் செய்யும் ஸ்தலம் இந்த மிம்பர். மஸ்ஜிதுகள் எவ்வளவு உயர்வோ, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா, மஸ்ஜிதுகள் எவ்வளவு உயர்வோ, இது போன்று அதனுடைய மிம்பர் அதை விடவும் உயர்ந்த இடம். காலம் இந்த மிம்பர்கள் பாவிக்கப்பட்டது மக்களுடைய நலவுக்காக, இஸ்லாத்துடைய பிரச்சாரத்திற்காக. அந்த காலத்தில் இமாம்கள், அவர்களிடத்தில் ஹிலாஃபத் ஒப்படைக்கப்படும். பாடசாலையில ஒரு மேடையில அழைத்து ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படுவது போன்று, ஏன் பாடசாலையிலேயும் உயர்ந்த இடத்தில் கொடுக்கிறார்கள்? அது ஒரு கௌரவம், அதனை அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும். ஹிலாஃபத்துடைய பொறுப்பு கொடுக்கப்படும் மிம்பர் மேடையிலிருந்து. மக்கள் இஸ்லாத்தை கபூல் செய்வார்கள்,
அந்த காலத்துடைய இமாம்களுடைய கையில் பைஅத் செய்வார்கள். இது மக்கானுன் லில் பைஅ, மக்கள் கையை பிடித்து பைஅத் செய்து இஸ்லாத்திற்கு வருவதற்கு புனித இடமாக மிம்பர் பாவிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, யாராவது குற்றம் செய்தால் அவர் ஒரு சுத்தவாளி என்று நிரூபிக்க அவர் சத்தியம் செய்யணும். மிம்பர் கிட்ட வந்து எங்களுடைய ஃபிக்ஹுடைய கிதாபுல இருக்கிறது, அது லிஆனுடைய சத்தியமாக இருக்கட்டும். அவர் ஒரு சுத்தவாளி என்று மக்களுக்கு சொல்ல மிம்பரிடத்திலே வந்து, மிம்பர்ல சத்தியம் செய்யறதல்ல, அந்த இடத்தில் வந்து அவர் சத்தியம் செய்ய வேண்டும். ஹாக்கிம் அல்லது காலிக்கு முன்னால் அந்த சத்தியம் நடக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி யாராவது அந்த புனிதமான இடத்தில் சத்தியம் செய்து அது பொய் சத்தியமாக இருக்குதோ, மன் ஹலஃப, சொன்னார்கள், அலா யமீனின், ஒரு ஆசிமத்தின் பாவமான ஒரு பொய்யான சத்தியத்தை, அலா மிம்பரி ஹாதா, எங்களுடைய மிம்பரிலே யார் சத்தியம் செய்வார்களோ, ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் நரகத்திலே ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ளட்டும் என்றார்கள். சத்தியங்கள் நிரூபிக்கப்பட்டு குற்றங்கள் அது குற்றமில்லை என்று சொல்லப்படுகின்ற புனித இடம் மிம்பருடைய இடம். உலமாக்களுக்கு தெரியும், மதரசாவுல ஓதக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், வராசத்துடைய பாடத்தில் ஒரு மஸ்அலா இருக்கிறது, மஸ்அலத்துல் மிம்பரியா. அல் மஸ்அலத்துல் மிம்பரியா, மிம்பர்ல சொன்ன மஸ்அலா. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதுபா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். குதுபாவிலே அல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். ஒருவர் வந்து வராசத் சம்பந்தமான ஒரு கேள்வியை தொடுக்க, எவ்வளவு ஹதரத் அலி ஒரு திக்தத்துடையவராக திறமைசாலியாக இருந்தார் என்றால், அந்த மஸ்அலாவை அவர் கேட்ட கேள்வியை மிம்பரில் இருந்தே அதற்கு தெளிவான பதிலை கொடுத்தார். அது 24 பிரிக்கப்பட்டு, அந்த மஸ்அலத்துல் அவுல் அது எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்ற வராசத்துடைய சட்டத்தை மிம்பரில் வைத்து உடனடியாக பதிலாக சொன்னார்கள். காலா காலம் அதற்கு அல் மஸ்அலத்துல் மிம்பரியா, மிம்பர்ல சொல்லப்பட்ட மஸ்அலா என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை எழும்புகிறது. அது ஒரு ஜும்ஆவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பருக்கு அருகாமையில் இருந்து 3 விதமான நன்மைகளில் எது ஏற்றமானது என்று பேசிக் கொண்டார்கள். சிலர் சொன்னார், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது சிறந்த அமல். இன்னும் ஒருவர் சொன்னார், சிகாயத்துல் ஹஜ், ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது உயர்ந்த நன்மை. இன்னும் ஒருவர் சொன்னார், மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகிப்பது ஆகச் சிறந்த நன்மை. இந்த சிறப்புகள் அஃவலியத்துடைய பிரச்சனை, எது சிறந்தது என்பதனுடைய ஒரு சர்ச்சை கிளம்புகிறது. சத்தம் உயர்ந்து விட்டது. அந்த இடத்திற்கு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து விரட்டினார்கள். ஒரு வார்த்தை சொன்னார்கள், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் இந்த மிம்பரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் மிம்பரில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, வெறும் மேடையாகத்தான் இருந்தது. சொன்னார்கள், அந்த மிம்பருக்கு கௌரவம் கொடுக்கணும், அதனால் நபியுடைய மிம்பர் கிட்ட யாரும் சத்தம் போடாதீர்கள், விரட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில இடங்களில் மஸ்ஜிதுடைய நிர்வாக தெரிவு வந்தால் சண்டை ஆரம்பிக்கிறதே மிம்பரிடத்தில் தான். அங்கேதான் சத்தம் உயரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஆக உயர்ந்த இடமாக, தஅவா களத்தின் மிக உயர்ந்த ஸ்தானமாக, மக்களுக்கு தெளிவான உண்மையை சொல்லக்கூடிய உயர்ந்த இடமாக இந்த மிம்பர் மேடை இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதுக்கு செலவழிப்பது எவ்வளவு சிறப்போ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அது போன்ற சிறப்பு, அதிலேயும் உயர்ந்த இடம் ஒரு மிம்பரை கட்டுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் கட்டவல்ல, மதீனாவுக்கு வந்து ஒரு மஸ்ஜிதை கட்ட காணி வாங்கினார்கள். 2 சஹாபாக்களை அனுப்பினார்கள். அதற்கு விலை பேச பனு நஜ்ஜாருடைய கோத்திரம் சொன்னார்கள், இதனை நாங்கள் விலைக்கு தரமாட்டோம், அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்கிறோம். புகாரில இருக்கிறது, லா நத்லுபு ஸமனஹு இல்லா லில்லாஹ். இந்த காணியுடைய பெருமதியை, அது எத்தனை பேச்சஸ், அது எத்தனை ஏக்கராக இருக்கட்டும், இந்த காணியின் பெருமதியை நாங்கள் சுவர்க்கத்திலே அல்லாஹ்விடத்திலே வாங்கிக் கொள்வோம் என்றார்கள். பனு நஜ்ஜார் தான் அங்கே வக்ஃப் செய்யப்பட்ட காணி மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் அந்த இடத்துல சுஜூது செய்திருப்பார்கள். அதனுடைய நன்மை கியாமத் வரைக்கும் பனு நஜ்ஜாருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மிம்பரை அமைப்பது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல. இன்றைக்கு எத்தனையோ மேடைகள் இருக்குது, அந்த மேடைகளில் பாடல்கள் பாடப்படுகிறது, நடனமாடப்படுகின்றன, அல்லது இஸ்லாத்திற்கு முரணான எத்தனையோ செயல்கள் அந்த மேடைகளில் இருந்து அரங்கேற்றப்படுகிறது, வழிகேடுகள் அந்த மேடையில் இருந்து வெளியாகிறது. இங்கே உலமாக்கள் நிற்பார்கள், ஃபிக்ஹை படித்தவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், ஹதீஸை படித்தவர்கள் நின்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற இந்த மிம்பரை அமைத்து கொடுப்பவர்களுக்கு ஒரு மனிதனால் நிச்சயமாக கூலி கொடுக்க முடியாது. இந்த கூலியை அல்லாஹ்தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலேயே தேவையான ஒரு ஊருக்கு தேவையான ஒரு மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே சுமார் 1500 வருடங்களுக்கு மேலாக இலங்கை வரலாற்று முஸ்லிம்களின் வரலாறு பேசப்படுகிறது. ஹிஜ்ரி 133, ஹிஜ்ரி 135 அடக்கம் செய்யப்பட்ட சில கற்கள் இலங்கையில் உள்ள சில பழைய ஊர்கள் இருக்கிறது. கடைசி சஹாபி மரணிக்கிறார் ஹிஜ்ரி 11 அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 133 ஒருவர் அடக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இலங்கையில் அந்த காலத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மிக நீளமான முள்ளுக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு அது மிஸ்ருடைய மியூசியத்தில் வைக்கப்பட்டு அந்த கல்லுகள் இப்பொழுது இலங்கையில் மத்திய மாகாணத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊரில் மஸ்ஜிதில் மியூசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு சொல்லுது, இலங்கையில் முஸ்லிம்கள் 1500 வருடங்களாக வாழ்கிறார்கள். அதாவது இலங்கையில் பல ஊர்கள் இருக்கின்றன, பழமை வாய்ந்த ஊரு, முஸ்லிம்கள் நிறைய செழிப்பாக காலாகாலம் பாரம்பரியத்தோடு வாழக்கூடிய ஊர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவைகளில் இந்த மதவாக்குளம் என்ற ஊரு ஆக விசேஷமானது. நான் இங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு புதினத்தை சொல்ல வரல, உங்களுடைய ஊர் மக்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்று நான் சொல்ல வரல. நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், நான் வெளியூரை சேர்ந்தவன். காலாகாலம் உங்களுடைய ஊருடைய பாரம்பரியம் எங்களுடைய ஊரில் பேசப்படுகிறது. உங்களுடைய ஊரின் சில வரலாற்றுகளை நாங்கள் பயானிலே குறிப்பிட்டிருக்கிறோம். மாணவர்களின், படிக்கக்கூடிய மாணவர்கள், சிறார்களின் மரியாதைகளை பற்றி பேசியிருக்கிறோம். உங்களுடைய ஊர் நிர்வாகத்தை பற்றி பல ஊர் நிர்வாக தெரிவிலே ஊருடைய பெயரை சொல்லி பேசியிருக்கிறோம். 3 மாதங்கள் அவர்களுடைய நிர்வாகத்தை சரியாக அமைத்துக் கொள்ள முடியாது. அடித்தடியில் போய் போலீஸ் படையை போட்டு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட மஸ்ஜிதுகள் இலங்கையில் இல்லாமல் இல்லை. அந்த மஸ்ஜிதுகளுக்கு உங்களுடைய ஊரை முன்னுதாரணமாக சொல்லியிருக்கிறோம். ஊருடைய ஒரு கட்டுப்பாடு, நிர்வாகத்துடைய ஒரு கட்டுப்பாடை பார்க்க வேண்டுமா? நீங்கள் மதவாக்குல மஸ்ஜிதை பாருங்கள்.
அந்த மக்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்தது, இப்பொழுது அந்த தன்மை வெளி ஊர்களிலே போய்விட்டது. தோட்டத்தில் பீக்கக்கூடிய முதலாவது தேங்காவை கொண்டு வந்து மஸ்ஜிதுக்கு கொடுப்பார்கள். இப்பொழுது அந்த மக்கள் இல்லை. வயலுடைய முதல் வெள்ளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த மக்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் உங்களுடைய ஊரில் இருக்கிறார்கள். நேற்றைய தினமும் ஒரு பெண்மணி, 85 வயதை தாண்டிய ஒரு பெண்மணி தற்பொழுது கோமாவில் இருக்கிறார். எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், உண்மையிலே பேசப்பட வேண்டிய ஒரு பெண். ஒரு மஸ்ஜிதுக்கு தன்னுடைய காணியை வக்ஃப் செய்தார்கள். வக்ஃப் செய்யும் பொழுது மஸ்ஜிதுடைய நிர்வாகி மஸ்ஜிதுடைய காணியில் இருந்தார். இவர் தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்து அந்த நிலைமையில தான் வக்ஃபன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக நான் இந்த காணியை மஸ்ஜிதுக்கு வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு 2 ஸ்லீப்பரையும் கலட்டி அதனுடைய மண்ணை உதறிவிட்டு காலை அங்கலை வைத்து சொன்னார்கள், இந்த மண்ணும் எனக்கு சொந்தமானதல்ல. அவர் மௌத்து. அந்த மூதாட்டி இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறார், கோமாவில் இருக்கிறார். மஸ்ஜித் இருக்குது மேல, வீடு இருக்குது கீழே. மழை பெய்ஞ்சால் மஸ்ஜிதுடைய முற்றவெளியில் இருக்கும் மணல் எல்லாம் வீட்டுக்கு வரும். என்ன செய்வாள்டா, ஒரு பக்கெட்டை, ஒரு வாளியை எடுத்து மஸ்ஜிதுடைய மண்ணெல்லாம் போட்டு மழை விட்டதற்கு பின்னால மஸ்ஜிதுடைய முற்றவெளியிலே கொண்டு வந்து கொட்டுவான். அந்த காலத்தில் உலமாக்கள் இருக்கல்ல, இவ்வளவு பெரிய மார்க்கத்தின் ஆய்வுகள் எல்லாம் இருக்கவில்லை. தக்வாவும் மஸ்ஜிதுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முறையும் இருந்தது. ஆனால் எண்ணி எடுக்கக்கூடிய சில ஊர்களில் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஊரை பார்த்து சில விடயங்களில் நாங்களும் பொறாமைப்படுகிறோம். எப்படி எங்களுடைய ஊரை வழிநடத்தலாம்? ஒரே நிர்வாகத்துக்கு கீழால், ஒரே ஜும்ஆ பள்ளிக்கு கீழால் மிக அழகான முறையில் ஊரை வழிநடத்துகிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் பரியந்தம் உங்களுடைய ஜெனரேஷன் சந்ததி சந்ததியாக இது தொடர வேண்டும் என்று இன்றைய உங்களுடைய புதிய மிம்பரில் இருந்து அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்கு செலவழியுங்கள், மஸ்ஜிதுக்கு செலவழியுங்கள். அது எங்களுடைய கபருடைய இன்கம். அது ஒரு நாளும் மூடாது. யாசீனில் ஓதப்படுகின்ற மா கத்தமு என்பது கபருக்கு நாங்கள் இங்கிருந்து செய்து அனுப்புகின்ற அமல். வஆசாரஹும் என்பது அமல் எங்களுடைய கபருக்கு வருவதற்கு விட்டு வைத்து போகக்கூடிய அமல். அதிலே ஆக விசேஷமானது எங்களுடைய ஊருடைய கல்வி கூடங்கள், பாடசாலை, மஸ்ஜித், மாணவர்களுடைய தேவைகள், பொது நலங்கள். இதற்காக தாராளமாக கொடுக்கக்கூடிய பண்பு உங்களிடத்திலே இருக்கிறது. எனவே வரலாற்று சிறப்பு மிக்க உங்களுடைய ஊரின் தொடர் நிகழ்வுகளில் 2025 25ஆம் திகதி 7ஆம் மாதம் இன்றைய தினமும் வரலாற்றில் பொதிக்கப்படுகின்ற ஒரு தினமாக இருக்கிறது. அதுதான் உங்களுடைய பழைய பாரம்பரிய அந்த மிம்பர். பல வருடங்கள் பல உலமாக்கள் அந்த மிம்பரிலே ஹுதுபா செய்தார்கள். இப்பொழுது புதிய ஒரு மிம்பரை அமைத்து ஊருக்கு புதிதான ஒரு தோற்றத்தை இந்த மஸ்ஜித் கொடுக்கிறது என்றால் இது உங்களுடைய ஊருடைய தனவந்தர்கள் கொடுக்கக்கூடியவர்களுடைய முயற்சி என்பது அது பெருமைக்குரியது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊர் மக்களையும் இந்த ஊரையும் இந்த மஸ்ஜிதையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை நீ கபூல் செய்வாயாக. எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் யா அல்லாஹ் எங்களை எங்கள் பரம்பரையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக. யா அல்லாஹ், மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த பெற்றோர்கள் எங்களுக்காக உலகத்திலே தியாகம் செய்தவர்கள். யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை ஆரம்பத்திலே யா அல்லாஹ் நிறுவுவதற்கு யாரெல்லாம் காணிகள் கொடுத்தார்களோ அனைவர்களும் இன்றைக்கு மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ்,
அவர்களுடைய மண்ணறைகளை நீ சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக அருள்வாயாக. யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் அந்த பெற்றோர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு கிருபை செஞ்சருள்வாயா. எந்தெந்த பெற்றோர்கள் உலகத்திலே ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய துஆவை பெற்ற நல்ல குழந்தைகளாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்த ஊரிலே யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு யா அல்லாஹ் பெற்றோடு இருக்கிறார்களோ நீ அவர்களுக்கு மேலான உன்னுடைய ஷிஃபாவை கொடுத்தருள்வாயாக. இந்த ஊருக்கு ரஹ்மத் செய்வாயாக. எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வாயாக. எங்களுடைய துஆவை ஏற்று யா அல்லாஹ் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وساره النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ما. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان: فرقة نغرتهم الحياة الدنيا، وفرقة نرغب في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في دار السلام فرحا مسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المضلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله تعالى عز وجل يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. نفعني الله وإياكم بالآيات والذكر الحكيم وبسنة رسوله الكريم. قد قلت ما قلت، إن ثوابا فمن الله وإن خطأ فمن نفسي والشيطان، واستغفر الله إنه كان غفارا. اللهم صل على سيدنا محمد. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رغما لمن جهد به وكفر، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه من انتصرت عين بنظر. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما، بدأ بنفسه تعظيما، فثنى بملائكته المسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا الله إلى ما دعاكم الله إليه فصلوا وسلموا عليه. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وسمام الكفار وشفيع أمتنا الجبار، وعلى آله البررة الأخيار، وارض عن الخليفة من بعده المختار وصاحبه وعيسه في الغار، شيخ الفخار المسمى بعبد الله اللطيف المكنى بأبي بكر الصديق رضي الله عنه، وعمر بن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وعن الستة البررة الذين هم تمام العشرة وأفضل من بايع نبيك تحت الشجرة رضي الله عنهم ورضوا عنه. أولئك حزب الله، ألا إن حزب الله هم المفلحون. وأن السبتين السيدين الشهيدين الكريمين الفاضلين المتفضلين سيدا شباب أهل الجنة أبي محمد الحسن وأبي عبد الله الحسين، وارض عن الإمامين المطهرين من الرجس والعجناس المشهورين بالكرم البارع على الناس، أمي نبيك أبي عمارة وأبي فضل العباس،
وأزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر وارحم الخلفاء والمتقدمين والأئمة الماضين والمسلمين والمسلمات أجمعين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جليل الجبار اذكركم اشكروا يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.